சினிமா வசனம் பேசுகிற மாதிரி அரசியலில் வசனம் பேசுகிறான். நடிகை தானே வந்திருக்கிற நீ அரசியல்லையும். உன் போய்ஸ் என்னான்னு பார்க்க தானே போகிறோம் எலெக்ஷனில். மிஞ்சி மிஞ்சி போட ஒரு 5% ஓட்டு உங்கள்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த யூத்து 18 வயசில் இருக்கிற ஆர்வ கோளாறுங்கள்லாம் வந்து ஓட்டு போடலாம். அதுதான் ஜனவரி ஒரு படம் ஜனநாயகன்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுற. எம்ஜிஆர் அப்போவே நடிக்க சொல்லுவேன், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு அப்போவே பாடினார். திருநா பாட்டா திருநா விட்டா திட்டம் ஒழிக்க முடியாதுன்னு. ஆனால் நீ ஒரு விஞ்ஞான ராபரி பாய் பொலிட்டிக்கல் சைல்டு பர்சன். மிஸ்டர் விஜய் பொலிட்டிக்கல் சைல்டு பர்சன். ஏன்னா சைல்டு பர்சனாக இருக்கவே தான் நீ மெரினாவில் கொண்டு போயிட்டு 3500 ஏக்கரா பரந்தூரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை கொண்டாடுறாங்க. தமிழ்நாடு டெவலப் ஆகுது. இந்தியாவிலே தமிழ்நாடு பெரிய லெவலில் டெவலப் ஆகின்னு போயின்னுக்குது. அது மாதிரி டெவலப்மெண்ட் ஆக சொல்ல சில இடத்தெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரதான் செய்யும். பரந்தூர் விமான நிலையம் இன்றைக்கி நேற்றுக்காக நடக்குது பிரச்சனை. நீ மெரினாவில் கடற்கரையில் கொண்டு போய் பரந்தூர் விமானத்தை நிலையை கட்டியான்ற மிஸ்டர் சிஎம்ன்ற இஸ் ஏ சைல்டு பேபி மிஸ்டர். அதுதான் சைல்டு பர்சன் இன் பொலிட்டிக்கல் சைல்டு. அரசியல் குழந்தை விஜய். சினிமாவில் நடிக்கிறது வேற. சினிமாவில் உன்னுடைய வசனங்களில் டைரக்டர் எழுதி கொடுக்குறான், நீ ஆக்ட் பண்ணுற. ரைட், வரவேற்கிறோம் உன் நடிப்பெல்லாம். எத்தனை பேரும் உன் படத்தை நடித்து படத்தை எடுத்து கனவை போனான்னு கடவுளுக்கு தெரியும். பாவம் எஸ். சந்திரசேகர் அவர் ஒரு கனவுல உன்னை வளர்த்தாரு. அவர் ஏன் பண்ணார், சேலஞ்சு பண்ணார். அவருக்கே நீ பாய் அப்படின்ட்டு வந்துட்டார். ரைட், அது அப்பம் போல பிரச்சனை. ஓகே, பட் இது அப்படி இல்லை மிஸ்டர். இது அரசியல், சாதாரணமானது கிடையாது. எத்தனை வாட்டி போராட்டம் பண்ணேன், எத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போனேன். இன்றைக்கெல்லாம் ட்விட்டர் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. அடுத்த செகண்டை எவன் என்ன பிரச்சனை பண்ணாலும் வெளியே வந்துடும்.